நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய அன்பின் வாழ்த்தில் கூட உங்களை மத்தியில் தெரிவித்துக்கொண்டு நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே செல்வோம். நம்ம தெரிஞ்சு கொள்ளப்பட்ட இன்றைக்கி தேவ செய்தியோட பாடம் வெளிச்சம். இதுக்கு ஆதார வசனம் லூக்கா 11:35 நம்ம வாசிப்போம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. இங்கே லூக்கா 11:35 ஆகையால் உன்னில் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா இங்கே 2 விதமான காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. ஒன்று வெளிச்சம், இன்னொன்று இருள். இருள் அதுக்கு நீங்கள் என்ன ஆக வேணாம், இருளாகாதபடிக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாயிருங்க. இப்படி 2 விதமாக நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இங்கே பேசுகிறாரு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நமக்குள் இப்போ வெளிச்சம் இருக்குதா இல்லை இருள் இருக்குதா? ஏதோ ஒன்று தான் அங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. வெளிச்சம் இருள், இதில் நமக்குள்ள எது இருக்குது? நல்லா சிந்திச்சு ஓய்ச்சி பதில் சொல்லணும். வெளிச்சம் இருக்கா இருள் இருக்கா? வெளிச்சம் இருக்குது நமக்குள்ள அப்படின்னு நம்மளோட பதிலாகுது. ஆனால் வெளிச்சத்துக்கு நம்ம என்ன அடையாளம் கொடுக்கலாம்? சத்தியம், தேவனுடைய வார்த்தை கொடுக்கலாம். அவங்க யார், அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவங்க நீதிமானாக இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. இருளுக்கு நமக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம்? பாவம். இருள்னாவே பாவம். அப்போனா இந்த இருள் முதலாவது எங்கே உண்டாயிடுச்சு? அதான் ஆதியாகமம் 1:1 வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது படம் அப்படியே அடுத்த வருஷம். பூமியானது ஒருங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படின்னா தேவன் வானத்தின் பூமியை முதலாவது சிருஷ்டித்தாரு. 2வது வசனத்தில் என்ன போட்டுக்குது? பூமியின் மேலே என்ன இருந்தது? இருள் இருந்தது. இருள் இருந்ததுனால தேவன் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே பூமி உருவாக்கும் முன்னே அது எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா பாவமாக இல்லை, இருளாக இருந்தது நான் சொல்ல வரேன். பாவமாக இருக்கிறது வேற, இருளாக இருக்கிறது வேற. அதே 4வது வசனம் வாசிப்போம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அதிலே நான் 3வது வசனம் படிக்கும்போது வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று அங்கே போடப்பட்டிருக்கோம். தேவன் அது என்ன பண்ணிட்டாரு? வெளிச்சம் நல்லது என்று 4வது வசனத்தில் கண்டார். இப்படி இருக்கும்போது தேவன் ஃபஸ்ட்டு பூமி இருளாக தான் இருக்குது, அங்கேயும் கொண்டாந்து என்ன தான் வைக்கிறாருன்னா முதல்ல ஒரு வெளிச்சத்தை தான் அங்கே தேவன் கொண்டாந்து வைக்கிறாரு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட எப்படி சொல்கிறோன்னா, வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு வேளை நமக்குள்ளே நம்ம பதில் சொல்லப்பட போது நம்ம என்ன சொல்கிறோம்? நமக்குள்ளே இருள் இல்லை, வெளிச்சம் தான் அங்கே இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நமக்குள்ளே எப்போ அந்த வெளிச்சம் வந்துச்சு அப்படி பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிப்போம். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? அந்தகாரமாக இருந்தோம். அந்தகாரம்னா எதை குறிக்குது? அந்தகாரம்னா அங்கே இருள் நிறைந்த ஒரு உலகத்தை அங்கே குறிக்குது. அப்படின்னா அவன் பாவம் நிறைந்த ஒரு உலகத்தை குறிக்குது. தேவன் இந்த உலகத்தை படைக்கும்போது அவர் சுத்தமாக தான் படைத்தார். அது காலம் மாறும்போது அது எப்படியே மாட்டோம், பாவமாக அங்கே மாறிடுச்சு. நம்ம அப்புறம் அந்த காலம் இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? இருள் உள்ளவர்களாக நம்ம இருந்தோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 1:4. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். யோவான் எழுந்துறாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்த வசனம் வாசிப்போம். 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கின்ற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் அவ்வளவு இருள் இல்லை. அப்படின்னா அவர் ஒளியா தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட என்னால இருள் இல்லை, பாவங்கிற ஒரு விஷயமே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம் வாசிப்போம். 6வது வசனம்.
நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். இப்போ நம்ம அவரோட ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா இல்லையா? ஐக்கியப்பட்டு இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்கணும். இருளில் இருக்கக்கூடாது, வெளிச்சம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சம்னா என்ன? வெளிச்சம் இருள் ரெண்டு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு பைபிளில். ஒளிக்கும் இருளுக்கு வெளிச்சத்துக்கு வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? வெளிச்சம் வந்தால் இருள் போயிடும். ஆனால் சூரியன் வரும்போது பகல் இரவு என்ன போயிடுது. அப்படின்னா அதுலேருந்து ஒளி வாங்கி நமக்கு என்ன தருதுன்னா வெளிச்சம். அதனால் நம்ம வந்து வெளிச்சமாக இருக்கணும் பார்க்குறோம். அது 7ஆம் வசனம் வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம எப்படி இருக்கணுமா? நாம் அவரில் ஒருவருக்கொருவர் நம்ம ஒளியில் நடந்தால் நம்ம ஒருவர் எப்படி இருப்போம்? நம்ம அவரோட ஐக்கியப்பட்டு இருப்போம். அப்படின்னா ஒளி முக்கியம். அந்த வெளிச்சத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும். ஒருவேளை இருளில் போய் நம்ம ஐக்கியப்பட்டு இருந்தால் நம்ம உலகத்துக்குரியலாக இருப்போம். நம்ம வெளிச்சத்தில் இருந்தால் மட்டும்தான் யாருக்குரியாக இருப்போம்? தேவனுக்குரியாக இருப்போம். இல்லைன்னா இருளில் அங்கே மாட்டி இருப்போம். அது இயேசு கிறிஸ்து ரத்த பாவங்களைன்னு நீக்கி நம்மை சுத்திகரிக்கப்பட்டது. அவருடைய பாவங்கள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த இருளுக்கு நீக்கி நம்மளை என்ன பண்ணான்னா சுத்திகரிக்கப்பட்டார். மத்தேயு 3:11 வாசிப்போம். நாம் எப்போ வந்து வெளிச்சமாக்கப்பட்டோம் அப்படின்னு போன வாரம் வந்து ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருப்போம். என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம்? தேவனாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் அண்டு நம்ம ஒரு போன வாரத்தில் வந்து ஒரு அழகான ஞானஸ்தானம் பற்றி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தார். அதே மத்தேயுவில் நம்ம பார்ப்போம் 3:11. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கேற்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். நம்ம ஒவ்வொருத்தரும் வெளிச்சமாகணும், இருளிலேருந்து ஒரு வெளிச்சமாகணும் அப்படின்னு பார்த்தோமா, அக்கினினாலும் நாம் ஞானஸ்தானம் பெற்றோம். ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் பெற்றோமா இல்லையா? அது எப்படி பெற்றீங்க? ஆவி அப்படின்னா என்ன? தேவன்கிட்ட வர அது எப்படின்னா வல்லமை. அக்கினினாலும் அப்படின்னா அவருடைய சத்தியம்தான் அக்கினி, வார்த்தை தான் அது வந்து அக்கினி. அதனால மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஞானஸ்தானம் பெற்றதுனால நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இருள் உள்ளவர்களாக இருக்கிறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம அங்கே இருக்கிறோம். இப்படிப்பட்ட இதுக்குள்ளே தான் நம்ம வந்து எப்படி பண்ணால் வெளிச்சமாக அங்கே நம்ம வந்து மாறணும். இல்லை நம்ம ஞானஸ்தானம் எடுக்காமல் உலகத்திலே இருந்தோமா நம்ம வந்து இருளுக்குள்ளே தான் இருந்தோம். அதே யோவான் 8:12 வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கர்த்தராகிய இயேசு சொல்றாரு. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படின்னா ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் கர்த்தராகிய இயேசு சொல்றாரு. ஜீவ ஒளின்னா அந்த ஒளிக்குள்ளே என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கு. அப்படின்னா பாவத்துக்கு இருளுக்குள்ளே என்ன இருக்கு? மரணம். அதனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வழியில் அந்த ஒளியில் நடந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஜீவன் கிடைக்கும் என்று நம்ம பார்க்குறோம். அதே 2 சாமுவேல் 2:29 பார்ப்போம். தாவீது என்ன கர்த்தர் தேவனை பற்றி சொல்கிறாருன்னு. 22:29. கர்த்தராகிய தேவரே என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தராகிய தேவரீர் என்
விளக்காய் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் எனக்கு என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். வெளிச்சமா ஆக்குகிறவர். அப்படின்னா தாவீது இங்க சொல்றாரு தேவனை பார்த்து, தேவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? விளக்கா இருக்காரு. விளக்கு எது குறிக்குது? வெளிச்சம். வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருள். அப்படின்னா அவர் வெளிச்சமா இருக்கிறாரு. கர்த்தரும் இருளுக்கு வெளிச்சமாக்குகிறவரா இருக்கிறார். அவர் வந்து வெளிச்சமா ஆக்கிட்டு போயிட்டாரா இல்லையா? போயிட்டே இருக்கிறாரா? போயிட்டாரா? வெளிச்சமா பூமி ஆக்கிட்டாரா? இல்லை ஆகிட்டே இருக்கிறா? போயிட்டாரா? சரி, அதை அப்புறம் போட்டு பார்ப்போம். சரி, திருப்பியும் ஆதார வசனம் வாசிப்போம் நம்ம. லூக்கா 11:35. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. நாம் முன்னாடி பார்த்தோம் வெளிச்சம்னா என்ன, இருள்னா தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காரு? அவரும் வெளிச்சமாகிற. கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இருளை வெளிச்சமாக்குகிறவராக அங்கே நமக்கு வந்து தாவீது சொல்கிறாரு. இங்கே தான் இப்போ வரோம் பாடத்துக்கு. லூக்கா 11:35 நம்ம வாசிக்கும் போது, ஆகையா உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நமக்குள்ள இருள் இருக்குதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்கும்போது தான் ஜபிச்சுட்டு ஆரம்பித்தேன். நமக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் பதில் சொன்னீங்களா? வெளிச்சம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம பதில் சொன்னோம். சரி, நான் பாடத்துக்குள்ளே போய் இருள் இருக்கா இல்லையா நாம் வந்து பின்னாடி பதில் கேட்கலாம். சொல்லிங்க. அப்போ மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். இப்போ உன் கண்ணானது சரீரத்துக்கு விளக்காக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்மளுடைய அவயங்களை வந்து இருளாக்கக்கூடியது என்னென்னா, கண்ணு, இன்னொன்று என்ன சொல்லலாம், வாய், அப்புறம் காது. இது இதுதான் மெயினு. அதான் வாய், காது, கண்ணு. இது மூன்றும் நம்ம அவயங்களை என்ன பண்ணுன்னா பாவத்துக்கு கொண்டு போய் விடும். அது இருளில் கொண்டு போய் விடக்கூடியதாக அங்கே இருக்குது. அதனால் நம்ம இப்போ வந்து காது, வாய் அதை பார்க்க போகிறதில்ல. இப்போ வந்து கண்ணை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ பின்னாடி காது, வாயை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கண்ணானது சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி வெளிச்சமாக இருக்கும். ஒருவேளை நம்ம கண் கெட்டதாக இருந்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அங்கே இருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் 23 வசனம் வாசிப்போம். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். இப்படி உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்படின்னா காலு கையெல்லாம் முக்கியமா? தேவையில்ல. கண்ணு மட்டும் இருந்தால் போதும். அது வந்து உங்கள் இதயத்தை என்ன பண்ணும்? இருளாக்க அங்கே முடியும் கண்ணால். அப்படிங்கும்போது இப்படி உன்னில் வெளிச்சம் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது கொஞ்சமாக இருக்குமா? அந்த இருள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு வாசிப்போம். அந்த இருள் எப்படி அந்த வெளிச்சம் நம்மளை சூழ்ந்து கொண்டது. நம்மளை முதல்ல நம்ம படைக்கப்படும் போது எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? இருள் உள்ளவர்களாக இருந்தோமா? வெளிச்சம் உள்ளவர்களாக இருந்தோம். அப்படின்னா நம்ம ஆதியாகமம் போகலாம். இப்போ ஆதியாகமம் 3:1 பார்ப்போம் எப்படி நமக்குள்ளே இருள் வந்ததுன்னு. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. இங்கே பார்க்குறோம், சர்ப்பமானது எப்படிப்பட்டதாக இருக்குது? தந்திரமுள்ளதாக இருக்குது. அப்படின்னா இந்த இருளை உண்டாக்குனது யாருன்னா இந்த சர்ப்பம் தான். இந்த சர்ப்பம் யார்? சாத்தான். சாத்தான் என்ன பண்ணான்? இருளை, பாவத்தை நமக்கு உண்டு பண்ணனவன் அவன்தான். அங்கே ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாம் ஏவாளை படித்து தேவன் பிறகு அவன் அங்கே வரான். வந்துட்டு நீங்கள் தோட்டத்தில் உள்ள கனியை புசிக்கலாமா என்று சொன்னது உண்டோ அப்படின்னு யார்கிட்ட பேசுகிறான்? ஏவாள்கிட்ட பேசுகிறாரு. அப்படின்னா 2வது வசனம் வாசிப்போம். அதுலேயே ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இங்கே சொல்கிறாரு, தோட்டத்தில் உள்ள கனிகளெல்லாம்
நாங்கள் புசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிப்போம், 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இங்கே சொல்கிறாரு, தேவன் அந்த கனியை நீங்கள் தொடவும் புசிக்க வேணாம். அப்படி நீங்கள் புசிங்களா என்ன பண்ணுவீங்க? சாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்றாரு. அது தொடவும் புசிக்க வேணாம். ஒருவேளை நம்ம தொட்டோமா அது என்ன ஆகும்? நமக்கு மரணம். அது சாப்பிட்டாலும் என்ன பண்ணோம்? நமக்கு மரணம். அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? அந்த இடத்துல இருள் வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி தான் வந்து நமக்குள்ளே வந்து இருள் அங்கே வந்ததாக பார்க்குறோம். அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அடுத்த வசனம் வாசி. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இது சொன்னது யாரு? சாத்தான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் என்ன பண்ணோம்? திறக்கப்படும். இங்கே கண்கள் திறக்கப்பட்டுச்சா? புசிச்சோன்னே புசிச்சோன்னே திறக்கப்பட்டுச்சா இல்லையா? திறக்கப்பட்டுச்சு கண்ணு. அதனால் நன்மை தீமை என்று அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவர் அறிவார் என்று யார் சொல்கிறா? சாத்தான். அவங்க சாப்பிடல, இன்னும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவர் சொல்கிறாங்க. சரி, அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இங்கே பார்க்கும்போது அந்த கனி பார்த்தது தப்பா? பார்த்தது தப்பு கிடையாது. அது பார்த்து அது என்ன பண்ணாங்க? அது மேலே ஆசை வச்சு அந்த பழத்து மேலே என்ன பண்ணாங்க? புசிச்சாங்க. புசிக்கும் போது அவங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா பாவம் வந்துருச்சு. ஏன்னா தேவனுடைய கட்டளை அங்கே என்ன பண்ணதா மீறினதுனால நமக்கு அங்கே வந்து பாவம் வந்துருச்சு பார்க்குறோம். மத்தேயு 4:8 பார்ப்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. இங்கே பார்க்குறோம், நம்ம ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும்போது ஏவாளுக்கு வந்து அந்த கனி காமிச்சு உங்கள் பாவத்தை உண்டு பண்ணினான் சாத்தான். இங்கேயும் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சாத்தான் தான் வந்து என்ன பண்ணுறான்னா சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்னா, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு மகிமைப்படுத்தும்படி ஒரு காமித்தான். அப்படின்னா என்னத்தை? எல்லாத்தையுமே அவன் காமிக்கிறான். அங்கேயும் என்ன பண்ணான்? அந்த பார்வையை அதை பார்த்து ஆசைப்பட்டு ஏவாள் விழுந்து போனாங்க. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன அப்படி பண்ணாரா? இல்லை, அதுக்கு மாறாக அவர் வந்து என்ன பண்ணார்னா பண்ணார். அடுத்த வசனம் வாசிப்போம். விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அடுத்த வசனம் வாசிச்சுட்டா அப்படி. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அங்கே ஏவாள் வந்து சொல்ல கிடையாது, நீ அப்பாலே போ சாத்தானே சொல்ல கிடையாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கண்ணால் எல்லாத்தையுமே காமிக்கிறான். காமிச்சிட்டு நீ இது சாஸ்தாமாய் விழுந்தால் உனக்கு எல்லாம் தருவேன் அப்படின்னு அங்கே இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சோதனையை சாத்தானை வைக்கிறான். அவருக்கு வைக்கும்போது நமக்கு வைக்க மாட்டானா? இப்போ உங்களுக்கு இந்த உலகத்தையே தரேன் அப்படின்னு, ராஜ்யத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு, நீங்கள் ராஜாவாக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சாத்தான் வந்து ஒரு ஆசையை காட்டுறான்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிப்பட்ட செயலை நம்ம செய்வோமா, இல்லை அதை ஏற்றுக்கொள்வோமா? இப்போ உலகத்தில் அரசியல்னு ஒன்று எடுத்துக்கிட்டா, இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். யாருக்கு இல்லைன்னா யாரோ புதுசாக வந்து அங்கே வந்து ஆண்டுட்டு நல்லா செய்யணும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தீமையில் இந்த உலகம் இருக்கிறதுனால அங்கே நன்மை ஒரு பொழுதும் அங்கே செய்ய முடியாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா எத்தனை இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி அவருக்கு பணியவில்லை. அதேமாதிரி நாமளும் அப்படிப்பட்ட வார்த்தை வரும்போது நமக்கு வரும், வராமலாம் இங்கே இருக்காது. வரும்போது நாமளும் என்ன பண்ணோம்? சாத்தானே அப்பால போ சாத்தானே என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும்.
ஏவாளுக்கு ஒரு சோதனை வந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சோதனை வந்தது. அது ரெண்டும் எதனால் வந்ததுன்னா கண்ணால் தான் வந்தது. கண்ணால் தான் அந்த சோதனை வந்து எங்களுக்கு அங்கே வந்தது. சரி, நாம் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்களா இல்லையா? அரையாமல் நம்ம இங்கே வந்து உட்காந்து கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம அரைஞ்சிட்டாரு. அவர் எதுக்காக சிலுவையில் அரைஞ்சாங்க? நம்முடைய பாவங்களுக்காகவும் உலகத்தின் பாவங்களுக்காக அவர் வந்து அங்கே பலியானார். நமக்கு ஏதாவது மீதி வச்சுட்டு போய்கிறாரா? இதை நிறைவேற்றுப்பா அப்படின்னு ஏதாவது நமக்கு வச்சுட்டு போய்கிறாரா? இல்லை. அப்படின்னா நாம் வந்து சிலுவையில் அறைய தேவையில்ல. நமக்கு ஏதாவது மீதி வச்சுக்கிறாரா இல்லையா? எல்லாம் நிறைவேற்றி போயிட்டாரா? இதுதான் கேள்வியே. நாம் சிலுவையில் எதுவும் அறைய தேவையில்ல. எதுவும் தேவையில்ல. சரி, பாடத்துக்குள்ளே போவோம். இப்போ மத்தேயு 16:24 வாசிப்போம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்தது. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்கே என்ன சொல்கிறாரு? அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் என்ன பண்ணான்? தன் சிலுவையை எடுத்து பின்பற்றி வர கடவான். சிலுவை தான் எடுத்துகிட்டு வர சொல்லுகிறார், தவிர சிலுவையில் அறைய சொல்லலை. அறைய சொல்லலை. அதனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா? உலகத்தை பாவத்தை முழுவதும் அவர் என்ன பண்ணுறார்? சுமந்து அவர் ரத்தம் சிந்தி அது நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அரைஞ்சி உயிர் தெழுந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பரலோகம் போயிட்டார். நாம் அவருடைய சீசர்களாக இருக்கிறபடினால் நாம் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு அவர் நமக்கு எதுவும் மிச்சம் வச்சுட்டு போகல. இங்கே வந்து என்ன சொல்கிறார் இந்த வசனம்? சிலுவை மட்டும்தான் தூக்கிட்டு தான் வர சொல்கிறதால நீங்கள் அறைய சொல்லலை. நீங்கள் அரைஞ்சிங்க சிலுவையில் உங்களை அப்படின்னு அது சொல்ல கிடையாது. சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இங்கே பவுல் சொல்கிறாரு, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட என்ன பண்ணோம்? சிலுவையை அறையப்பட்டது. அப்படின்னா அந்த சிலுவையில் அறையிறதுக்கு நமக்கு பங்கு இருக்குது. அவர் முழுசாக நிறைவேற்றி போனாலும் அந்த சிலுவையில் அறையிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. ஆனால் தான் பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணோம்? சிலுவையில் அறையணும். அறையாமல் வந்து நம்ம இது பண்ண முடியாது. பரலோக ராஜ்யம் வந்து போக முடியாது. பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டோமா? இல்லையா? அப்போ இப்படி வெளிச்சமாக நீ சொன்னீங்க. பழைய மனுஷனை அறையல, அப்போ எப்படி வெளிச்சிருக்கோம்? பழைய மனுஷனுக்குள்ளே தான் என்ன இருக்கு? இருள் இருக்கு. அவனை கொல்லாமல் எப்படி உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்துச்சு? இதெல்லாம் கொஞ்சம் நாம் சிந்திக்கணும். பழைய மனுஷனை வந்து நம்ம சிலுவையில் எப்போ அரைஞ்சோன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போதே நம்ம அரைஞ்சிட்டோம். அறையாமல் வந்து நம்ம இங்கே வந்து வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருந்தோமா நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கோம்? பொய்யராக இருப்போம். பொய் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இதை தெரிஞ்சிட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 5:24. 5:24. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் ஆதின் ஆசையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்போ கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அதன் ஆசையும் இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன வச்சுட்டு போய்கிறாருன்னு பார்த்துக்கலாம். ஆசையும் இச்சையும் என்ன பண்ணணும்? நம்ம கண்களில் இருக்கிற ஆசையும் இச்சையும் என்ன பண்ணோம்? அது வந்து நம்ம என்ன பண்ணோம்? சிலுவையில் அறையணும். அறையாமல் விட்டுருந்தோமா நமக்குள்ளே என்ன தான் இருக்கும்? இருள் இருக்கும். இப்போ ஆசை இச்சைன்னு 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆசை எது, இச்சை எது? ஆசைக்கு இச்சைக்கு வெவ்வேறு இருக்கா?
எப்படி சொல்லலாம்? ஆசைனா என்ன, இருள்னா இது, இச்சைனா என்ன? ஆசை எப்படி ஒரு மனசுக்குள்ள வரும்னா கண்ணால் தான் வரும். பார்த்து ஒரு பொருள் மேலே எது மேலே ஆசைப்படுறோமோ அது மேலே தான் ஆசை வரும். இச்சை எங்கே இருக்குன்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நீங்கள் பார்க்காம அந்த இச்சை வந்து வெளிப்படாது. நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த இச்சை என்ன பண்ணால் பிறப்பிக்கும் பாவமாக என்று நம்ம பார்க்குறோம். அதனால் இச்சைக்கும் ஆசைக்கும் அங்கே வெவ்வேறு அங்கே இருக்குது. அதை நாம் என்ன பண்ணோம்? சிலுவையில் அறையணும். கிறிஸ்து எல்லாம் நிறைவேற்றி போனாலும் நம்ம அவருக்கு நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கோம்? சரீரமாக இருக்கிறதுனால நாமளும் என்ன பண்ணால் நம்மளுடைய சரீரத்தை சிலுவையில் அரைஞ்சால் மட்டும்தான் நமக்குள்ளே என்ன இருக்காது? இருள் இருக்காது. அதனால் நம்ம இருள் வந்து எப்படி சொல்லணும்னா அது நம்மளை ஈஸியாக பற்றி கொள்ளும். வெளிச்சம் நமக்குள்ளே இருந்தாலும் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இருள் உள்ளதாக இருக்குது. இருள் வந்து நம்மளை என்னென்னா ஈஸியாக பற்றி கொள்ளும். ஆனால் எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு அவர் அங்கே சொல்லிட்டு போய்க்கிறாரு. அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கை என்பது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வண்டியில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 100-150 ஃபீல்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. முன்னாடியே ஒரு ஃபீட் பிரேக் வருது. அதை பார்த்து ஒரு எச்சரிக்கை போட்டிருப்பான் முன்னாடி. இந்த இடத்துல இது வரப்போகுதுப்பா அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம கவனமாக போவோமா இல்லை போய் சல்லுன்னு போயிடுவோமா? அப்படின்னா கவனமாக வண்டியை ஸ்லோ பண்ணி நம்ம மெதுவாக தான் அங்கே செல்ல முடியும். அப்படியே உலகத்தில் வாகனத்துக்குரிய ஒரு எச்சரிக்கை அது. அதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இப்போ எப்படிப்பட்ட எச்சரிக்கை அவர் கொடுக்குறாருன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் என்ன பண்ணால் அது கண்டிப்பாக இருளாகாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். அது எப்படின்னா, நம்ம அந்த இருள் எப்படி நமக்கு வரும்னா கண்களால் வரும். அது எப்படி வரும்னா ஆசை இச்சைகளினால் வந்து நம்ம கண்கள் வந்து அங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இங்கே உலகத்திலேயே அன்பு கூறானாங்கிறாரு. உலகத்தில் என்ன இருக்குது? பாவம். உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இருள் நிறைந்த உலகமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து அன்பு கூறாது இருங்கள். நம்ம யார் இடத்துல தான் அன்பு கூறணும்? பிதாவி இடத்துல தான் அன்பு கூறணும். நம்ம போய் உலகத்தில் அன்பு கொடுத்தா அவருடைய அன்பு நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அடுத்த வசனம் வாசிப்பா. அதில் 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனில் பெருமையாகிய உலகத்தின் உள்ளவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்படின்னா இதெல்லாம் எங்கே உண்டானவைகள்? சாத்தானால் உண்டானவைகள். எங்கே? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளால் வஞ்சிக்கப்பட்டு அங்கே உண்டானவைகள் தான் இந்த ஆசை, இந்த இச்சையும் மாம்ச இச்சையும் கண்கள் இச்சையும் சொல்லப்படுறாரு. அடுத்த வாசம் அதிலே வாசிப்போம். 17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது நான் பார்க்குறோம். நமக்குள்ளே இருள் இருந்தால் அது என்ன பண்ணுமா? உலகத்தின் ஆசையும் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அப்படின்னா நமக்குள்ளே இருள் இருந்தால் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நிலைத்திருக்க முடியுமா? அப்படி பார்த்தா அங்கே வந்து நிலைத்திருக்க முடியாது. அப்படின்னா நமக்குள்ளே வெளிச்சத்தை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா அவருடைய என்றென்றைக்கும் அவருடைய நம்ம நிலைத்திருக்கும்படி அவர் சித்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செய்யும்போது நமக்குள்ளே வெளிச்சம் என்ன பண்ணுறோம்? அதிகமாகும். கம்மியாகும், அதிகமாகுமா? அதிகமாகும். செய்யா விட்டால் நமக்குள்ளே வந்து இருள் தான் வந்து அங்கே அதிகமாகும். இன்னொரு வசனம் வாசிப்போம். கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்ம அவரோடு மகிமையில் வெளிப்படணும்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருக்கணும். இருள் இருந்தால் நம்ம அவரோட என்ன பண்ண முடியாது? மகிமையிலே அவர் வரும்போது நம்ம வெளிப்பட முடியாது. அதே 5ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசையாகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை,
விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இதெல்லாம் நம்ம எந்த அவயம் உண்டு பண்ணுது? நமக்கு கண்ணு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு உண்டு பண்ணுகிறது கண்ணு. அதனால் இது நம்ம அழித்து போடாவிட்டால் நமக்குள்ளே இருள் வெளிச்சாங்க நமக்கு எல்லாம் இருக்காது. அது இன்னொரு வசனம் வாசிப்போம், 6. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இப்படிப்பட்ட இருள் நம்மக்கிட்ட இருந்துச்சுலாம் என்ன ஆகும்? தேவை கோபாக்கினை நம்மேல் வரும். கோபாக்கினா அவருடைய கோபம் நம்மேல் அங்கே வரும்னு நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு வசனம் மத்தேயு 5:27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 28 வசனம் வாசிங்க. அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. முன்னாடி வசனம் போடுங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம கேள்விப்பட்டோமா இல்லையா? விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க என்று பூர்வ காலத்தில் நமக்கு உரைக்கப்பட்டது என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். படாமலாம் இருக்காது, எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எந்த மனுஷனும் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இங்கே நல்ல வசனம் பார்க்கணும். எவனும் தன் இருதயத்தில். அப்படின்னா நாம் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். நம்ம ஒருவேளை நம்ம இச்சையோடு அங்கே நம்ம பார்த்தோமா, நம்ம என்ன ஆயிற்று? பாவம். இங்கே வசனம் என்ன சொல்லிக்குது? எவன். அது மெயினாக குறிப்பிட்டுக்கிறாரு. எவன்னா யாரை குறிக்கும்? ஆணை மட்டும்தான் குறிக்கும். எவன்னா ஆணை மட்டும்தான் குறிக்கும், பெண்ணை குறிக்காதா? பெண்ணு இச்சையோடு பார்க்கலாமா? ஒரு ஆணை பார்க்கலாமா? அவங்களும் என்ன பண்ணோம்? அவங்களும் ஏன்னா ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தா அதே விஷயந்தான் அவங்களுக்கும். அவங்களோட விபச்சாரம் செய்தாயிற்று. இது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கும். நியாயதி புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா? அங்கே ஆண்கள் எப்படிப்பட்டதோ அழகுள்ளவர்களாக மாறி, அழகு அழகு ஆபத்தா இல்லையா? உலகத்திலே பழமொழி சொல்லுவாங்க, அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து நிறைந்திருக்குன்னு. அப்படின்னா அழகு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் ஆபத்து. அதனால் நம்மளை இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை ஒருத்தர் பாவம் செய்யக்கூட நம்மளை தூண்ட வைக்கும். நம்ம நல்லா டிக்டாப்பாக மேக்கப் போட்டு போனோமா, அவங்க கண்ணுக்கு நம்ம தப்பாக தெரிஞ்சோமா, அவங்கள கூட நம்ம என்ன பண்ண வைக்கிறதா இருக்கோம்? பாவம் செய்யக்கூடிய காரணமாக நம்ம அங்கே மாறுறோம். அதேமாரி அவங்களும் நம்மளை எப்படிப்பட்டவராக வராங்க? உலகத்தில் அதிக பேர் என்ன தான் விரும்புகிறாங்கன்னா, அழகை தான் விரும்புகிறாங்க. தங்களை அழகப்படுத்தி கொள்ளுன்னு அதிகமாக தான் விரும்புகிறாங்க. தவிர நம்ம இருக்கிற வண்ணமாக இருப்போன்னு யாரும் அங்கே விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் எவனுக்கு சொல்லப்பட்டாலும் வேதத்தை அவள்னு சொல்லப்படலை. அப்படின்னா 2 பேர்த்துக்குமே இந்த வசனம் அங்கே பொருந்தும். அதே 1 பேதுரு 4:3 வாசிப்போம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதியருடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விவாகரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். நான் பார்க்குறோம், சென்ற காலங்களில் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்போம்? புறஜாதிகளின்படி இஷ்டத்தின்படி அங்கே நடந்து கொண்டிருப்போம். அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம அந்த கோயில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அப்பொழுது காம வைக்கிற துரு இச்சைக்கு நடப்பித்து, அது கூட எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா துரு இச்சையாக இருக்குது. மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அவர்களோட விக்கிரகத்தை செய்து வந்தோம். அது எப்போ செய்து வந்தோம்னா, பழைய மனுஷனாக இருக்கும்போது நாம் இப்படிப்பட்ட செயலை செய்து வந்தோம். அது 4ஆம் வசனம். அந்த துர்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருந்ததினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள்.
அந்த துன்மார்கள் உலகிலே அவர்களோடு நீங்களும் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். இப்போ நாம் அதுமாரி இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா? அப்படி இருந்தால் தூசிப்பாங்களா? அப்படி இல்லைனா தான், இருந்தால் ஒன்றும் தூசிக்க மாட்டாங்க, சந்தோஷமாக ஆப்பான்னு ஏற்றுவாங்க. இல்லைன்னா மட்டும்தான் உங்களை தூசிப்பாங்க. என்னப்பா நாங்கள் இப்படிக்கிறோம், நீங்கள் அப்படிக்கிறீங்க அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவாங்க? தூசிப்பாங்க. அடுத்த வசனம் வாசிப்போம், 5ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். நம்ம பார்க்குறோம், முன்னாடியே அவங்க அப்படிப்பட்ட நம்மளை தூசித்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஒருவேளை இங்கே நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம ஒருவேளை கவலைப்பட்டுட்டு இருந்தோமா அது இதாகாது. அதனால் அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? நம்மளை தேவனுக்கு கணக்கு ஒப்பு வைக்கணும். அதனால் நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து பழைய வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஒருவேளை கவலைப்பட்டுக்கிட்டு தூசிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம எங்கே போயிடக்கூடாது? திரும்பியும் வெளிச்சத்துக்கு வந்தீங்க நாம் திரும்பி எங்கே போகக்கூடாது? இருளுக்குள்ளே அங்கே நம்ம போயிடக்கூடாது. வாசிப்போம், கலாத்தியர் 5 இல்லை ரோமர் 13:14 வாசிப்போம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஆசை, இச்சை. இது என்ன? துரு இச்சை. இச்சைன்னு கொடுக்கலாம். அது என்ன? துரு இச்சைகளுக்கு இடம் கொடாமல் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்து கொள்ளுங்கள். ஆனால் துரு இச்சைனா பாவம், துரு இச்சைனா அதுலேயே அதிகமான பாவம். அப்படின்னா என்னென்ன பாவம்னு நம்ம பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19. மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவாகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். 19ஆம் வசனம் போங்க. நாம் துரு இச்சைனா அது இச்சைனா பாவம், அது வந்து கண்களால் பிறப்பிக்கப்படுது. துரு இச்சைனா பாவத்தின் அதிகமான பாவம். அப்படி என்னென்ன பாவம்? மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்கிறது. அது ஒருத்தரும் வாசிக்கிறீங்க, அது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதனால் அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விக்கிரம், இதெல்லாம் வந்து வெளியரங்கமாக இருக்குது. அது விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்கோபங்கள், அப்புறம் பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவை. இப்படிப்பட்டவைகளை தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அதெல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. அப்படின்னா துரு இச்சைனா அதிகமான பாவம். அந்த இச்சையை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா மறைவாக பண்ண கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியரங்கமாக தான் பண்ணுறாங்க. இந்த பில்லி சூனியம், கொலை இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறாங்களா? யாருக்கும் ஒருத்தருக்கும் அங்கே மறைச்சி வைக்கப்படலாம். எல்லாத்துக்குமே நமக்கு என்ன பண்ணுறதுன்னா அங்கே வந்து தெளிவாக இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களே நம்மளை கண்ணு என்ன பண்ணுது? பார்க்கக்கூடியதாக இருக்குது, காது கேட்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா காது கேட்டு அப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளை இருதயத்தில் வந்து நாம் தூரு இச்சை கொண்டோமா, இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம உடன்பட்டோமா, கொலை செஞ்சோமா, விபச்சாரத்தை பண்ணோமா, அதேமாரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம செஞ்சோமா நமக்குள்ளே என்ன தான் இருக்கும்? அங்கே வந்து இருள் வந்துடும்னு பார்க்குறோம். நம்ம கண்களின் இச்சையினால் பாவம் செய்தவர்கள் ஆசை வந்து பற்றிக்கொள்ளும். அப்படின்னா வேதத்தில் வந்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கண்களால் தப்பு செஞ்சவர்கள் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? அங்கே ஆதாம்லேருந்து இங்கே இயேசு கிறிஸ்து வரைக்கும் இன்னும் இருக்கிறீங்களும் கண்களால் வந்து பாவம் செய்தப்பட்டு நான் வந்து ஒரு 10 பேர் மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதனால் இவங்க வந்து இச்சையினால் பாவம் செய்தவர்கள். அப்படின்னா கண்ணினால் வந்து ஆசையினாலும் இச்சையினாலும்
இங்கே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? பாவம் செய்தவர்கள். முதலாவது நம்ம யாரை சொல்லலாம்? ஏவாளை சொல்லலாம். ஆனால் ஆதியாகமம் 3:6 வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏவாள் வந்து எதனால் பாவம் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இந்த ஏவாளோட ஆசை எதா இருக்குது? ஒரு பழத்தின் மேலே தான் இருக்குது ஆசை. வேறு எது மேலே இருக்குமா? இருக்காது. ஏன்னா தேவன் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இது மட்டும் அவர் என்ன பண்ணல? கொடுக்கல. கொடுக்காதனால என்ன வந்துருச்சுன்னா, அவருக்குள்ளே அந்த ஒரு ஆசை கண்டிப்பாக அங்கே வந்திருக்கும். அது பார்த்து இன்பமும் புசிப்புக்கு தெளிவுமாக இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாக இருக்கிறது. அந்த கனி எப்படிப்பட்டதாக இருக்குது? அது எங்களுக்குள்ளே தோண்டி இருக்குமா இச்சைன்னு ஃபஸ்ட்டு? இல்லை ஆசை பாவனை எங்களுக்கு தோண்டி இருக்குமா? தோண்டி இருக்காது. அப்படி இருக்கும்போது வசனம் நமக்கு கொடுக்கப்படும் போது அவங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறோம். அப்படின்னா முதலாவது கண்களெல்லாம் ஆசைப்பட்டு இச்சைப்பட்டு பாவம் செய்த வந்து யாவான்னு பார்க்குறோம். ரெண்டாவது யாருன்னு பார்க்கலாம்? லோத்தின் மனைவி. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அதை வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்களோ கண்களில் பார்த்து இவன் வந்து இச்சித்து அவங்க மரணம் யாவாலும் என்ன பண்ணா மறித்து போயிட்டாரு. இவளும் மறித்து போயிட்டாங்க. அதனால் பின்னிட்டு பார்த்ததுனால மறிச்சிட்டாங்க. தேவன் அப்படின்னா எதை பின்னிட்டு பார்த்தாங்க? சோதோம் பட்டணம். சோதோம் பட்டணம் எப்படிப்பட்டது? சௌந்தரியமுள்ள ஒரு இப்படின்னா ஒரு இப்போ இந்த காலகட்டத்தை சொல்ல போனால் அது ஒரு அமெரிக்கா மாரி செல்வத்தில் நிறைஞ்ச ஒரு நாடு. அதை விட்டுட்டு அவங்களுக்கு வரத்தையே என்ன பண்ணல, அந்த ஆசை இச்சையை வந்து அவங்கள விடலை. அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் வந்து அழிய போகுது அப்படின்னு திரும்பி அங்கே பார்த்துட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன இருந்ததுனால, ஆசை இச்சை இருந்ததுனால அங்கே அதை பார்த்தாங்க. அப்படிப்பட்டு ஒரு குணம் அவங்களுக்குள்ளே இல்லைன்னா அது வந்து அழிஞ்சிட்டு போச்சு. அதுன்னு தேவன் சொன்னபடி அவங்க வந்து போயிருப்பாங்க. மூணாவது வந்து சிம்சோனை பார்ப்போம். நியாயாதிபதி புஸ்தகங்கள் 14:2-3. திரும்பி வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாவிலே பெலிஸ்தியரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். 3வது வசனம். அப்பொழுது அவன் தாய் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜன மத்தியிலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். இங்கே சிம்சோனை யாரால் விழுந்து போகிறாரு? ஒரு பெண்ணுனால விழுந்து போகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பலசாலியானவர். சிங்கத்தை கூட எப்படின்னா அடித்து கொல்லக்கூடிய பலன் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் பலன் எது? முடி. அப்படி அவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கு? ஒரு பெலிஸ்தர் பெண்ணு மேலே வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆசைப்படுறாரு. அவங்க அம்மா கேட்கும்போது, ஏன் நம்ம இதில் பெண்கள் இல்லையா அப்படின்னு இருக்கும் கேள்வி கேட்கும்போது, இல்லை, அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். ஆனால் அவர் கண்ணுக்கு எப்படிப்பட்டவளாக? அழகு உள்ளவளாக இருக்கிறதுனால இயேசு சிம்சோன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே பண்ணுறாரு. அது மட்டும் தான் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்து 16:1. அவன் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஆனால் ஒரு பெண்ணை முன்னாடி திருமணம் செஞ்சார். அந்த பெண் என்ன பண்ணா, பைபிளை படிக்கும் போது அவன் வரும்போது அந்த பெண்ணை வந்து அவர் விட்டுட்டு போயிடும். திருப்பி என்ன பண்ணுறாரு? வேசியை கண்டு அவரிடத்தையும் போனார். இது என்ன? கண்களால் இழுக்கப்பட்ட இச்சை. அப்படின்னா இன்னும் 4வது வசனம் வாசிப்போம். அதற்கு பின்பு அவன்
சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாய் இருந்தான். பாரு, அப்படி பலம் உள்ளவர் ஒரு என்ன பண்ணிக்கிறாரு, 3 பெண்ணு மேலே வந்து ஆசைப்பட்டுக்கிறாரு. ஆசைப்பட்டு லாஸ்ட்டாக இந்த பெண்ணோட தான் ஆசைப்பட்டு போனபடினால் அவர் என்ன இழந்தார், அவர் முடி இழந்தார், பலன் இழந்தார். இன்னொன்று 2 கண்ணையும் இழந்துட்டார். 2 கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிறதுனால அவர் மீண்டும் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட வேண்டிக் கொண்டு அவர் என்ன பண்ணிட்டார், தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிட்டார், அழிச்சிக்கிட்டார். அதனால் பார்வை அந்த இடத்துல எவ்வளோ சிம்சோனுக்கு முக்கியமாக இருந்துக்குது. அவர் பார்வையினால் என்ன பண்ணினார்னா பலனை இழந்துட்டார், எல்லாம் இழந்துட்டார். அதனால் கண்கள் எவ்வளோ முக்கியம், நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதனால தான் சிம்சோனும் வந்து இறந்து போனார். 4வது வந்து தாவீதை பற்றி பார்ப்போம். 2 சாமுவேல் 11 2ஆம் வசனம். அது அப்படியே 4 வரைக்கும் வாசிப்போம். இல்லை 11 2ஆம் வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாதியாய் இருந்தாள். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாங்க, சௌந்தரியம் வாழி அப்படின்னா அழகு உள்ளவள். அப்படின்னா தாவீது இந்த இடத்துல தப்பு செஞ்சார், சௌந்தரியம் உள்ளவர்னு. ஆனால் ஆள் அனுப்பி என்ன பண்ணார்னா போய் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. அவர் என்ன, உரியாவின் மனைவி உரியாவை கொண்டு போட்டு அங்கே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துன்னா அவரோட அவர் ஒன்று சேர்றாரு. சேர்ந்தாலும் தேவன் வந்து ஏன் இவர் கொல்லலாம், இவரும் கண்கால் இச்சிக்கப்பட்டு பாவம் செஞ்சார். சிம்சோனை என்ன பண்ணார், இதே தப்பு தான் சிம்சோனு செஞ்சார். ஏன் அவர் பலனை இழந்து கண்ணை இழந்து இறந்துட்டார், மன்னிப்பு கேட்கல. சரி, சிம்சோனை பற்றி வாசிங்க, அது தெரியும். அப்புறமே இது வந்து மன்னிப்பு கேட்டதுனால என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். தாவீது கூட என்ன பண்ணால் கண்கள் இச்சையினால் இதுக்கு போய் சிம்சோன் ஒரு முறை செய்யலை, என்ன பண்ணார் 3 முறை. தாவீது செஞ்சது ஒரு முறை மன்னிப்பு கேட்டு இதன்படி பாவம் செஞ்சாரா, இல்லை. அதனால தான் தேவன் சொல்கிறார், என் இதயத்துக்கு ஏற்ற மகன். அதனால் வந்து தாவீது எப்படிப்பட்டோ அவர் கண்கள்னால தான் வந்து பாவம் செஞ்சார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 5வது வசனம் 5 பார்ப்போம். ஆகான், யோசுவா 7 20 21. வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன். இவர் என்ன பண்ணார்னா, இஸ்ரவேலி தேவனுக்கு நான் என்ன பண்ணேன், பாவம் செஞ்சேன், இன்னென்ன விதமாக பாவம் செஞ்சேன் என்று சொல்கிறாரு. அடுத்த வசனம் வாசிப்போம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இங்கே பார்க்குறோம், அந்த பொருளெல்லாம் பார்த்து என்ன பண்ணார், கண்டு பார்த்தது தப்பு கிடையாது, அவர் எடுத்து அந்த பாவத்தை செஞ்சதுனால தான் தப்பு. அதனால் பார்க்கறது அங்கே தப்பு கிடையாது. அந்த பொருள் மேலே ஒரு ஆசை யாருக்காக இருந்தாலும் பொருள் பார்க்க தான் செய்ய முடியும், பார்க்காமலாம் நம்மளால் இருக்க முடியாது. இவருக்கு வந்து பொருள் ஆசை வந்தது. அப்படிங்கும்போது அந்த பொருளை வந்து நம்ம பார்க்காமலாம் இருக்க முடியாது. இப்போ ஒரு ஏதோ கம்ப்யூட்டர் வண்டி ஏதோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். பார்க்கறது தப்பா, அதை எடுத்துக்கொள்வது தப்பா, பார்க்குறது தப்பா எடுத்துக்கொள்றது தப்பா? அப்படி பார்க்கும்போது இவர் என்ன பண்ணாரா, எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் என்ன பண்ணணும், இந்த வெள்ளி பொண்ணு இதெல்லாம் என்ன பண்ணணும், யோசுவா புஸ்தகத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்கு அங்கே வந்து ஆலயத்துக்கு வந்து அது கொடுக்கணும். அது கொடுக்காதபடி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கண்டு அதை ஆசைப்பட்டு அதே மாதிரி இச்சை கொண்டு அவர் வந்து என்ன பண்ணார், தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனார், கல்லெறி உண்டு இவர் என்ன பண்ணார், கொலை பண்ணப்பட்டார். ஆனால் நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் பாரு, நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தியா, அதான் ஆசை. கண்ணால் பார்க்காம எதுவும் நம்ம வந்து விலைக்கு போக முடியாது.
பார்க்குறோம். அடுத்த யாருன்னா போத்திபார் மனைவி. ஆதியாகமம் 19:7. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சாயனி என்றாள். இவளும் என்ன பண்ணுறாரு, கண் போட்டு என்மேல் சகுனி என்று சொல்கிறார். அப்படி பார்க்கலாம். இவளுக்கு என்னென்னா யோசேப்பு மேலே ஒரு ஆசை. யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்? அழகு சௌந்தரியம். அதான் அடுத்த வருஷம் 6ஆம் வசனம் வாசிப்பான். அது ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தன் புசிக்க போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற எல்லாவற்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தார். யோசேப்பு எப்படிப்பட்டவராகிறாரு? அழகும் உள்ளவரும் ரூபமும் சௌந்தரியம் முகம் உள்ளவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்டவர் மேலே போத்திபார் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஆசை வைக்கிறாரு. இதுக்கு யோசேப்பு நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அந்த ஆசைக்கு உட்பட்டிருக்கலாம். ஏன்னா அவர் ஏன் உட்படலை? தேவனுக்கு பயந்ததுனால அவர் உட்படல. அதனால் போத்திபார் மனைவி கண்கள் இச்சையினால அங்கே பாவம் செய்தான் பார்க்குறோம். ஏகோசி 2 ராஜாக்கள் 5:20. ஏகோசியா கேயாசி. தேவனுடைய மனுஷனாகிய எலிஷாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. இங்கே எலியாசை நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த பொருள் ஆசையை நாகமான்ட்ட வாங்கியிருக்கலாம். அப்படி நாகமானுக்கு என்ன செஞ்சிட்டாரு எலியாசர்? குஷ்டரோகம் குணப்படுத்தினால நான் உனக்கு இது தரேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவர் வாங்கலை. அதுக்குபடி எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் போங்கன்னே அவர் அனுப்பி விட்டுருப்பாரு. ஆனால் அவர் வேலைக்காரன் அந்த பொருள் மேலே என்ன பண்ணிட்டான்? ஆசைப்பட்டு அது மேலே இச்சை கொண்டதுனால அவருக்குள்ள அது அடுத்த வசனம் வாசிப்போம். நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக இரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அடுத்த வசனம். அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். இந்த வசனத்தில் பார்க்கும்போது அந்த வேலைக்காரன் என்னதுன்னா பொய் சொல்கிறான். ஏன்னா எலியாசர் அனுப்பவே கிடையாது. பொய் சொல்லுது அந்த பொருளை வாங்கணும், அடைஞ்சிக்கணும் அப்படின்னு இங்கே பொய் சொல்லி தான் அவர் கேட்குறாரு. அதுக்கு 2 வெள்ளியும் 2 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் அவருக்கு கொடுத்து அனுப்பினார் என்று நான் பார்க்குறோம். சரி, அப்படியே 27 வாசிப்பாதிலே. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இங்கே எலியாசர் வேணான்னு சொல்ல அந்த பொருளை அந்த யோகேசி என்ன பண்ணுறாருன்னா ஆசைப்பட்டு அதை போய் அவர் என்ன பண்ணுறாரு, பொய் சொல்லி வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, வச்சுக்கிறாரு. வச்சதுனால அது எலியாசருக்கு என்ன பண்ணுதுன்னா அங்கே தெரிய வரும்போது அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு. நீ நாகமானை போல் என்ன பண்ணுவ, குஷ்டரோகி இருப்ப, நீ மட்டும்தான் இருப்பியா, உன் சந்ததியும் இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய இச்சை, அப்படின்னா நாம் செய்கிற பாவம் அது நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்கு அது அவங்க பாதிக்கப்படும் பார்க்குறோம். 8வது நம்ம சவுலை பார்ப்போம். 1 சாமுவேல் 15:19. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து
என்ன செய்தது என்ன என்றார். இங்க வா, இப்படி இருக்க நீ கர்த்தருடைய செய்கைகள் எல்லாம் சொல்லை கேளாமல் அவள் பார்த்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை நீ செய்தாய். அப்படின்னா இவர் என்ன செஞ்சிட்டார்? சவுலை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து சொல்ல தேவையில்ல. அவர் வந்து சவுல் வந்து ஒரு போருக்கு போவார். போருக்கு போய் அங்கே அவர் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வந்து அழிச்சின்னு சொல்லுவார் தேவன். அவருக்கு மாறாக என்ன பண்ணுவார்னா, ஆடு மாடுகளை எல்லாம் என்ன பண்ணுவார்னா கூட்டிகிட்டு வந்துடுவார். அவர் கூட்டிகிட்டு வந்துடுவார் ஆடு மாடுகள்லாம். அப்படின்னா அவர் செஞ்சது பாவமாக தப்பு இல்லையா? தப்பு. அவர் அந்த ஆடு மாடுகளை வந்து அவருக்காக என்ன பண்ணார்னா பார்த்து அது பலி கொடுக்குன்னு அது சும்மா போய் சொல்லுவார். பலி கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. அது 27 வசனம் வாசிப்போம். இல்லை 22, சாரி. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவின் நிர்ணயத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ அப்படின்னு யாரு? சாமுவேலை பார்த்து சவுலை பார்த்து கேட்குறாரு. அல்ல, அப்படி இல்லைப்பா, அதுக்கு பதிலாக கர்த்தருக்கு கீழ்ப்படியது உத்தமமாக இருக்கும். அப்படின்னா அவர் அந்த மிருகம் மேலே ஆடு மேலே என்ன பண்ணார்னா ஆசைப்பட்டார். ஆசைப்படாதவங்க யாராவது கூட்டு வர முடியுமா? கூட்டு வர முடியாது. அப்படி பார்க்கும்போது அவர் அந்த ஆட்டை என்ன பண்ணணும், அவட்டையும் அங்கி கொண்டு போட்டு தேவனுக்கு வந்து பழி செலுத்துன்னு வந்து ஒரு பொய்யை வந்து சொல்கிறாரு. அவரே என்ன பண்ணால் கண்களினால் இருளுக்குள்ளே போயிட்டாருன்னு பார்க்குறோம். அதுவும் எசபேலை பற்றி பார்ப்போம். எசபேலுங்கிறது ஒரு ஸ்திரீ. 1 ராஜாக்கள் 21:5. அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு, இந்த எசபேல் பற்றி தெரியுமா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? நான் ஃபுல்லாக வசனம் படிக்க முடியாது. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒருவருடைய திராட்சை தோட்டம் வந்து அது கணவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஆசைப்படுவார். அது அந்த அந்த திராட்சை தோட்டம் யாரோடையதுன்னா அவரோடையது. அது தேவனுக்கு ஞாபகம். அது 1 வசனம் தான் தெரியும். 2 வசனம் போடுங்க அதுலேயே. சரி, வாசிங்க. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். இங்கே ஆசைப்பட்டது யாருன்னா ஆகாப் தான். ஆகாப்பை பார்த்து கேட்குறாரு, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு தாங்குறாரு. அவர் தரமாட்டேன், நான் விட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது பின்னாடி வசனம் வச்சோம். அதில் எசபால் வந்து இதில் சம்மந்தப்படுறாங்கன்னா, ஆகாபா வந்து என்ன பண்ணால் சாப்பிடாம அழுந்து கொண்டு இருப்பார். வீட்டுக்கு வந்து அழுந்து கொண்டு இருக்கும்போது அவர் வந்து இனிமேல் நீ அழுவாதா அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு பொய்யான ஒரு நிருபத்தை வந்து அங்கே இருக்கிறவங்க அந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பின போது அவங்க வந்து இப்படி கல்லெறிஞ்சு நீங்கள் வந்து நாகப்பாத்தா கொண்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் திருப்பி ஆகாப்புக்கு வந்து என்ன பண்ணுதான், திராட்சை தோட்டம் வந்து அங்கே கிடைக்கிற மாரி அங்கே வந்து வசனம் போடப்பட்டிருக்கோம். அதனால் இது தப்பு செஞ்சது யாருன்னா ஆகாப்பா எசபேலா? ஏன்னா ஆசைப்பட்டது ஆகாப்பு, ஏன்னா இது நிறைவேற்றினது யாருன்னா எசபேல். அதனால் வந்து தண்டனை யார் கொடுக்கணும்னா ஆகாப்பு கொடுக்கணுமா எசபேல் கொடுக்கணுமா? 2 பேர்த்துக்குமே கொடுக்கணும். ஏன்னா 2 பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க, தப்பு செஞ்சுக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒருத்தரை பார்ப்போம், சாலமோன். இவரை பற்றி சொல்லணுமா? சாலமோன் அவர் கண்களினால் எவ்வளோ பாவம் செஞ்சார். இவரை பற்றி நான் சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். பிரசங்கி 2:10 பார்ப்போம்.
வண்டு அர்த்தம். என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவும் இல்லை. நான் செய்த முயற்சிகளெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, அங்கே ஏதோ ஒரு பொருள் மேலே தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. இவர் அப்படி கிடையாது. என் கண்கள் இச்சித்தை ஒன்றே நான் அவைக்கு தடை பண்ணவில்லை. அவர் பார்த்ததை எல்லாம் என்ன பண்ணார், அடையணும் என்று ஒரு ஆசை அவருக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் என் இருதயம் ஒன்று சந்தோஷத்தை ஒன்று நான் வேணாம் என்று விளைக்கினதும் இல்லை. ஆனால் அவருக்குள்ளே ஆசை வந்துச்சு. அப்புறம் இச்சை அடக்கம், இச்சை. அந்த இச்சைக்கு இவர் என்ன பண்ணார், ஒன்றும் வேணான்னு இருதயத்துக்கு ஒன்றும் அங்கே அவர் விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளை எல்லாம் என் மனம் மகிழ்ந்திருந்தது. இது என் பலன்கள் பலன். அப்படின்னா இவங்களை பார்க்கும்போது இவர் எப்படிப்பட்டவராகிறாரு, கண்கள்னால் ஆசைப்பட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது. இவரும் என்ன பண்ணால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு அவர் மறைச்சி பண்ணார் பார்க்குறோம். இவர் பார்க்கும்போது மனைவிகள் வந்து எத்தனை பேர்? சரி, 1 ராஜாக்கள் 11:3 வாசிப்போம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரிகள் அவன் இருதயத்தை வலுவிலகி போக பண்ணினார்கள். இங்கே எவ்வளோ பார்க்குறோம், 700 மனைவிகள் 300 ஒப்பாட்டிகள். அவங்க என்ன பண்ண, அவர் இதயத்தை வலுவிழிக்க போக செய்தார்கள். அப்படின்னா அவர் இப்படிப்பட்ட இச்சை பாவங்கள் செய்தார் சாமுவேல் என்று பார்க்குறோம். அப்போ நம்ம முடிவாக வரலாம், திருப்பி நம்ம ஆதார வசனத்துக்கு வரலாம். லூக்கா 11:35 வாசிப்போம் திருப்பியும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்கே சொல்கிறாரு, ஆகையால் உன்னில் இருக்க வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வேதத்தில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சுலாம், அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? எச்சரிக்கையாக தான் இருக்கும். எச்சரிக்கையாக தான் இருக்கும். அது ஒரு எச்சரிக்கை வேதத்தில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து எப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அது எப்படி சொல்லணும், உணர்த்துற வரை நம்ம வந்து இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இன்னும் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வந்து நமக்கு எச்சரிக்கையாக தான் கொடுக்கப்பட்டுக்குது, ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டுக்குது அப்படின்னு நம்ம ஒரு நாள் நினச்சி நம்ம வந்து வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குதுன்னா நம்ம இருளில் போகாதபடிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாரு. அதனால் நம்ம ஒரு எச்சரிக்கை அவர் கொடுக்குறாருன்னா அது நம்ம வந்து கண்டிப்பாக கவனமாக அங்கே பார்க்க வேண்டியதாக அங்கே இருக்குது. அதுபடி தான் நம்மளுக்கு கண்கள் இச்சை வந்து எதுன்னு படிக்குதுன்னா, கண்களில் மட்டும்தான் என்ன வரும், ஆசை இச்சை. இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ளே நமக்குள்ளே என்ன வரும், இருள் வரும். இதனால் இருள் அடைந்தவர்கள் என்ன பண்ணாங்களோ அவங்க வந்து மறித்து தான் அங்கே போனாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே வெளிச்சம் இருந்தால் தாவீது போல் திருப்பி மனம் திரும்பி அவங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், வெளிச்சம் இருந்துச்சா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து திருப்பி அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு பார்க்குறோம். இதில் லாஸ்ட்டாக ஒரு வசனம் வாசிப்போம், மத்தேயு 5:16. 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. விதமாக மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நற்கிரிகள் நாம் எப்படி நடப்பிப்போம், தானாக நடந்து போயிடுமா, கண்ணு தெரியாமல் கண்ணு மூடிட்டே போயிடலாமா, அதான் நற்கிரிகளா? அப்படின்னா நம்ம நற்கிரியை நடத்தணும், நமக்கு என்ன முக்கியம், கண்ணு ரொம்ப முக்கியம். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், பகுத்தறிய அவங்க ஞானமும் அறிவும் அங்கே கண்டிப்பாக அங்கே நம்ம பாடுது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படி, சாத்தா மகிமைப்படும்படி இல்லை, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படி உங்களுக்குள் வெளிச்சம் அவருக்குள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆனால் இருள் பிரகாசித்தா நம்ம யாரோட பிள்ளைகள், வெளிச்சம் பிரகாசித்தா நம்ம கடவுளுக்கு பிள்ளைகள். நம்ம ஒருவேளை தேவனுக்கு முன்பாக பிரகாசிக்காமல் போனால் நம்ம எங்கே போயிடுவோம்னா மரணத்துக்குள்ளே போயிடுவோம். ஒருவேளை நம்ம தேவனுக்கு வெளிச்சமாக பிரகாசித்தா நம்ம வந்து எங்கே போகலான்னா
அவர்கிட்ட நம்ம போய் சேரலாம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது சரி, அதுக்கு கேட்கும்போது சரி, பேசும்போது சரி, நம்மளை என்ன பண்ணுன்னா நம்மளை இருதயம் இருள் அடைஞ்சு அங்கே போயிடும். அதனால் நம்ம எச்சரிக்கையோடு நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்டு அதற்படி நம்ம நடந்தால் மட்டும்தான் நமக்குள்ளே என்ன இருக்குன்னா வெளிச்சம் இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துட்ட அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அது இருளாகாதபடிக்கு நம்ம அனுதினமும் அதை நம்ம கண்ணுக்கு கரெக்டாக பார்த்து நம்ம கரெக்டாக நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட கொடுத்த பாடத்தை கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கூட நம்ம நன்றி சொல்லி கிறிஸ்துவ மூலமாக முடித்துக்கொள்கிறேன். ஆமென்.